அடாடா என்னதான் உன் பிரச்சனை? இந்த கொஷினை இது வரைக்கும் நம்ம லைஃப்பில் யார்கிட்டையும் கேட்காம இருந்திருக்க மாட்டோம். ஐம் ரைட். ஸோ இது தமிழில் என்ன உன் பிரச்சனை நம்ம கேட்போம். அதுக்கு இங்கிலீஷில் என்ன சென்டென்ஸ் யூஸ் பண்ணுவோம்? வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம்? ஸோ இது நம்ம நார்மலாக பேசிக்காக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற இங்கிலீஷ் கொஷின். ஸோ இதுக்கு நம்ம அட்வான்ஸ் இங்கிலீஷில் என்னென்ன சென்டென்ஸை எப்படி ஃப்ரேம் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து ஒரு 3 சிச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே உங்களுக்கு இங்கே ப்ரீஃபாக நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சிச்சுவேஷனுக்கு என்ன டோன் அண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும், இதுக்கு என்ன யூஸ் பண்ணணும்னு ஒரு 3 சென்டென்சஸ் எக்ஸாம்பிள்ஸ்க்கு கொடுத்துருக்கேன். ஸோ த ஃபஸ்ட் இஸ் இன்ஃபார்மல் ஆர் கேஷுவல், then the second polite or respectful, then the third softer or caring. ஸோ இப்போ ஃபஸ்ட்டாக இன்ஃபார்மல் ஆர் கேஷுவல் இந்த சென்டென்ஸ்க்கு இந்த சிச்சுவேஷனுக்கு இந்த சென்டென்ஸ் நம்ம யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ த ஃபஸ்ட் இஸ் வாட்ஸ் அப் வித் யூ. ஸோ இதுக்கு தமிழில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா உனக்கு என்ன ஆச்சு எப்படி நம்ம கேட்போம். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோன்னா ஒரு கேஷுவலாக நம்ம ஃப்ரெண்ட்லியாக நம்ம க்ளோஸ்டு ஒன் கிட்ட, ஸோ நம்ம நார்மலாக பேசுகிற நம்மளை சுற்றி இருக்க பர்சன்ஸ் கிட்ட நம்ம வந்து இந்த இதை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் வாட்ஸ் அப் வித் யூ, உனக்கு என்ன ஆச்சு. ஸோ த செகண்ட் சென்டென்ஸ் வை ஆர் யூ ஆக்டிங் லைக் திஸ். ஸோ இதுவுமே நம்ம கேஷுவலாக யூஸ் பண்ணுவோம், தென் கொஷனிங் பிஹேவியரோடு இருக்கும். ஸோ இங்கே என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வை ஆர் யூ ஆக்டிங் லைக் திஸ், நீ ஏன் இப்படி நடந்துக்கிற. ஸோ இது நம்ம வந்து ஒரு இன்ஃபார்மலான பிளேசஸில் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஸோ ஒரு ஃபார்மலாக நம்ம ஹையர் அத்தாரிட்டி கிட்ட பேசும்போது நம்மளால் இந்த சென்டென்ஸை வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் அகைன் வை ஆர் யூ ஆக்டிங் லைக் திஸ், தமிழில் நீ ஏன் இப்படி நடந்துக்கிற. தென் த தேர்ட் ஒன் வாட்ஸ் த மேட்டர் வித் யூ. இதுவுமே நம்ம கேஷுவலாக ஒரு ஸ்ட்ராங் டோனில் நம்ம கேட்போம். வாட்ஸ் த மேட்டர் வித் யூ, இதுக்கு தமிழில் என்ன தான் பிரச்சனை உனக்கு அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான் இதுக்கு தமிழில். ஸோ வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்னாலும் என்ன தான் உனக்கு பிரச்சனை, வாட்ஸ் த மேட்டர் வித் யூ அப்படின்னாலும் நம்மளுக்கு இங்கேயும் அதே மீனிங் தான் வருது. பட் த சென்டென்ஸ் இருக்குது, இந்த நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் இதுதான் வந்து நம்ம அட்வான்ஸாக எப்படிலாம் நம்ம ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது இங்கே குறிக்குது. தென் த செகண்ட் இஸ் பொலைட் ஆர் ரெஸ்பெக்ட்ஃபுல். ஸோ ஒருத்தவங்ககிட்ட நம்ம பொலைட்டாக பொறுமையாக நம்ம கேட்குறதுக்கு, தென் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நம்ம எப்படி கேட்கலாம், ஒரு என்ன ப்ராப்ளம் அப்படின்றத நம்ம எப்படி ஃப்ரேம் பண்ணி கேட்கலான்னு இதில் பார்க்கலாம். ஸோ த ஃபஸ்ட் சென்டென்ஸ் குட் யூ டெல் மீ வாட்ஸ் ட்ரப்ளிங் யூ. ஸோ ஹியர் ட்ரப்ளிங் அப்படின்னா பிரச்சனை, தொந்தரவு, கஷ்டம், இடையூறு, சிக்கல். ஸோ இவ்வளோ மீனிங்குமே இந்த வேர்ட் வந்து நம்மளுக்கு தமிழில் கொடுக்குது. ஸோ இங்கே வந்து நம்ம எப்படின்னா எடுத்துக்கலாம். ஸோ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லை என்ன தொந்தரவு ஆச்சு, யார் உன்னை தொந்தரவு பண்ணா, இப்படியும் நம்ம கேட்கலாம். இல்லை என்ன கஷ்டம் உனக்கு, இல்லைனா எதனா சிக்கலில் இருக்கியா, எதனா பிரச்சனையில் இருக்கியா, இப்படி நம்ம கேட்போம். ஆனால் எல்லாமே வந்து ஒரே மீனிங் தான் நம்மளுக்கு தரும், பிரச்சனை, ப்ராப்ளம். ஸோ இதுக்கு தமிழில் நம்ம எப்படி சொல்லலாம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா, ஒரு பொலைட்டாக நம்ம கேட்போம். உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. அதுதான் இங்கே நம்ம பொலைட்டாக நம்ம எப்படி கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்துருக்கோம். ஸோ அகைன் ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் குட் யூ டெல் மீ வாட்ஸ் ட்ரப்ளிங் யூ. தமிழில் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்னு சொல்ல முடியுமா அப்படி நம்ம ஜென்ரலாக பொலைட்டாக கேட்குறது. தென் த செகண்ட் வுட் யூ லைக் டு ஷேர் வாட்ஸ் ஆன் யுவர் மைண்ட். ஸோ இங்கே இதுக்கு தமிழில் என்ன அப்படின்னா உங்கள் மனதில் இருப்பதை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறீர்களா. ஸோ நீங்கள் என்ன யோசிச்சுட்ருக்கீங்க, என்ன பிரச்சனையில் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம பொலைட்டாக நம்ம கேட்குறது. தென் த தேர்ட் வாட் சீம்ஸ் டு பி த கன்சர்ன். ஸோ கன்சர்ன் அப்படின்னா இங்கேயும் பிரச்சனை, கவலை, கஷ்டம், இவ்வளவும் இத்தனை மீனிங்கும் வரும். அப்போ இங்கே நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். உனக்கு என்ன கஷ்டம் இருக்குது, உனக்கு என்ன பிரச்சனை இருக்குது, உனக்கு என்ன கவலை இருக்குது, இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுக்கு தமிழ் எப்படி சொல்லுவோன்னா பிரச்சனை என்ன என்று தெரியவில்லையே. ஸோ ஒருத்தவங்க எதனா ஒரு பிரச்சனையில் இருக்கும்போது இன்னொருத்தவங்க நம்மக்கிட்ட வந்து சொல்லுவாங்க அவங்க ஏன் டல்லாக இருக்காங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், அந்த இடத்துல என்ன பிரச்சனைன்னு தெரியலையே அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லை, ஒரு பொலைட் மேனரோடு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இங்கே குறிக்குது. ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் அகைன் வாட் சீம்ஸ் டு பி த கன்சர்ன். ஸோ இதுக்கு தமிழில் பிரச்சனை என்ன என்று தெரியவில்லையே. தென் நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டாக இருக்கிறது சாஃப்டர் ஆர் கேரிங். ஸோ ஒரு சாஃப்டாக கேரிங்காக ஒருத்தவங்க பிரச்சனையில் இருக்கும் போதோ இல்லை ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் இருக்கும் போதோ ஸோ அவங்கக்கிட்ட வந்து நம்ம கேட்போம் என்ன உடம்புக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனை, இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சாஃப்ட் அண்ட் கேரிங்காக அந்த டோனில் நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு எந்த மாதிரியான சென்டென்சஸ்லாம் நம்ம அட்வான்ஸாக யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இஸ் சம்திங் பாதரிங் யூ. ஸோ இது ஒரு சாஃப்ட் அண்ட் கேரிங்கோடு நம்ம கேட்குறது, இந்த டோன்லேயே வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ இதுக்கு தமிழில் உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கிறதா அப்படின்னு நம்ம கேட்போம்.
ஸோ இங்கே பாதரிங் அப்படின்னா தொந்தரவு, கவலை, எரிச்சல். இந்த எரிச்சல் அப்படின்றது நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம்னா, அது ஒரு வேறு சுச்சுவேஷன், நம்மளுக்கு கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது அங்கே நம்ம வந்து இந்த எரிச்சலுக்கான இதை யூஸ் பண்ணுவோம். அப்போ இங்கே வந்து பிரச்சனை, தொந்தரவு, கவலை இதை தான் வந்து இங்கே குறிக்கும். அப்போ இதுக்கு தமிழில் என்னென்னா உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கிறதா. ஸோ ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் அகைன். இஸ் சம்திங் பாதரிங் யூ. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமாக இருக்கிறதா. நெக்ஸ்ட் த செகண்ட் சென்டென்ஸ். இஸ் தேர் எனிதிங் ஆன் யுவர் மைண்ட். ஸோ இதுக்கு என்ன தமிழ்னா, உங்கள் மனதில் ஏதாவது கவலை இருக்கிறதா. ஸோ நம்ம என்ன கேட்போம், யாராவது ஏதோ யோசிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்காங்க அப்படின்னும் போது ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன கேட்போம்னா, உங்கள் மனசில் எதனா கவலை இருக்கா சொல்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்போம் இல்லையா. ஸோ அதுதான் இங்கே. ஐ எம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ் அகைன். இஸ் தேர் எனிதிங் ஆன் யுவர் மைண்ட். தமிழில் உங்கள் மனதில் ஏதாவது கவலை இருக்கிறதா. ஸோ நெக்ஸ்ட் த தேர்ட் சென்டென்ஸ். வாட்ஸ் worrying யூ ரைட் நவ். ஸோ இங்கே worry அப்படின்னா அகெயின் வந்து கவலை, கஷ்டம் இதுதான் வந்து இங்கே குறிக்கும். அப்போ இங்கே என்ன, இதுக்கு தமிழில் என்ன கேட்கலான்னா, இப்போ உங்களை என்ன கவலைப்படுத்துகிறது அப்படின்னு நம்ம கேட்போம். ஸோ அதுக்கு நம்ம ஒரு சாஃப்டாக கேரிங்கோட அந்த டோனில் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் என்ன, அகெயின் ஐம் ரிப்பீட்டிங் த சென்டென்ஸ். வாட்ஸ் worrying யூ ரைட் நவ். இப்போது உங்களை என்ன கவலைப்படுத்துகிறது. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பொதுவாக நம்ம அட்வான்ஸாக என்ன ப்ராப்ளம், வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற சென்டென்ஸ்க்கு ஸோ அட்வான்ஸாக யூஸ் பண்ணுற சென்டென்சஸ் தான் இது எல்லாமே. ஸோ எந்த சுச்சுவேஷனில் எப்படி நம்ம யூஸ் பண்ணணும், எந்த டோன் யூஸ் பண்ணணும், அது சாஃப்ட்வேராக பண்ணணுமா, கேரிங்காக பண்ணணுமா, ரூடாக பண்ணணுமா, இது எல்லாமே வந்து சுச்சுவேஷன் அண்ட் டோன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து இந்த சென்டென்சஸ் ஃபார்மேஷன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பட் இது எல்லாமே வந்து வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் அப்படின்ற ஒரே ஒரு கொஷினுக்கு அட்வான்ஸாக நம்ம யூஸ் பண்ணுற சென்டென்சஸ். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்து லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் விரும்புனீங்கன்னா ஸோ யாஷ் கோடிங் டியூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடுங்க. ஷேர் அண்ட் கமெண்ட் ப்ளீஸ். தேங்க்யூ.